ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்த்துட்ருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். அதாவது நம்ம வீட்டில் தோசை மாவு, இட்லி மாவு, இந்த மாதிரி மாவெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுருப்போம். அதாவது ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தோசை போடும்போது ரொம்ப சாஃப்டாக வராது, ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இட்லி போட்டாலும் உள்ளே நிறைய ஓட்டையாக இருக்கும், நமக்கு இட்லி சாஃப்டாகவே இருக்காது. இப்போ நாம் யூஸ் பண்ண போகிறது நம்மக்கிட்ட இருக்கிற அப்பளம். 2 அப்பளம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 அப்பளம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போட்டோன்னா அப்பளம் நல்லா ஊறி போயிடும் நமக்கு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் இந்த ஊறி போன அப்பளத்தை எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடாது. நான் அப்பளம் போடும்போதே கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதே தண்ணியை தான் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற வச்ச அப்பளத்தை அதில் போட்டுட்டு ஒரு 2 சுற்று நல்லா சுற்றி எடுத்தோம் அப்படின்னா நல்லா மாவு மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற பழைய மாவில் இதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், எங்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் தான் மாவு இருக்குது. இந்த மாவில் இந்த மாதிரி இதை எடுத்து ஊற்றிக்கலாம். இது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நாம் இட்லி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது தோசை ஊற்றுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்கிற மாவில் நம்ம தோசை போட்டோம்னா நமக்கு சாஃப்டாக வராது, ஒரு மாதிரி மொரன்னு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் இதில் நம்ம சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன். அந்த தோசை எவ்வளோ பஞ்சு மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம தோசை ஊற்றியாச்சு. தோசை ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க. தோசையை திருப்பி போட்டு வேக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம கையில் எடுக்கும்போது நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். சில வேளைகளில் நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா நாம் நினைப்போம் உளுந்து கொஞ்சம் கம்மியாக போட்டோமே அப்படின்னு. ஸோ அந்த டைமில் கூட நாம் இதை ட்ரை பண்ணலாம். உளுந்து கம்மியாக போட்ட வேளைகளில் நாம் இந்த மாதிரி அப்பளம் ஊற வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா தோசை இட்லி நமக்கு சாஃப்டாக வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சிறுகீரை எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போவுமே நம்ம சிறுகீரைகளை ஒவ்வொன்றா உட்காந்து கிள்ளும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி சிறுகீரையை ஒரு 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கிறேன். பெரிய கட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா கீரை, அந்த கீரையை 3 பகுதியாக இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு அதோட வேர் பகுதியை மட்டும் நாம் இந்த மாதிரி ஒரு கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் அந்த வேர் பகுதி ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நாம் இந்த கீரையை பார்ட்டாக பிரித்து கட் பண்ணுறதால உள்ள புல் இருந்தால் கூட நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பகுதியாக எடுத்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நார்மலாக நம்ம கீரையை கட் பண்ணும்போது கத்தி வச்சு கட் பண்ணுவோம். அந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே ஃபுல் கீரையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ஒரு கட்டு கீரையை நம்ம ஒவ்வொன்றா கிள்ளிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கணும். அப்படின்னா நாம் முதல்ல வேர் பகுதியை கட் பண்ணி எடுக்கிறதால உள்ள புல் இருந்தால் கூட ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பாருங்கள், முழு கீரையுமே நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதோட வேஸ்ட்டுகள் கூட தனியாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டில் இஞ்சி வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது நல்லா வாடி போய் வதங்கி போய் நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியாத நிலைக்கு நல்லா சுக்கு மாதிரி ஆகியிருக்கும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ பிளாஸ்டிக் பேப்பர் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நல்ல கண்டெய்னர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா மண். அதாவது நம்ம வீட்டு பகுதியில் கிடக்கும் இல்லைங்களா, அந்த மண் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு நாம் இந்த இஞ்சி மேலே இந்த மாதிரி தூவி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இஞ்சி இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதிக நாளுக்கு இஞ்சி நமக்கு வாடி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி மண் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் மண் ரொம்ப ட்ரை ஆகாமல் லைட்டான ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கும். இந்த மாதிரி நம்ம மண் போட்டு வைக்கும்போது அதிக நாளுக்கு
இஞ்சி வாடாமல் வதங்காமல் நம்ம வாங்கிட்டு வரும்போது இஞ்சி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரியே இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன். இந்த பால் நம்ம காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக வெதன்னு சூடாக இருக்குது. இந்த டைமில் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 டைம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இன்னொரு பாத்திரம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அடித்து எடுக்கும்போது அதில் மேலே இருக்கிற அந்த க்ரீம் எல்லாமே ஃபுல்லாக நல்ல மிக்சடாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் பால் ஃபுல்லாகவே நான் கலந்து எடுத்துட்டேன். அதே மாதிரி பால் லைட்டாக சூடாக இருக்குது. நம்ம கை விரல் படுற அளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம சேர்க்க வேண்டியது தயிர் ஊற்றும் போது பாருங்கள் நம்ம அங்கங்கே போட்டு அதை கலக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2-3 பிளேஸில் நம்ம அங்கங்கே தயிரை விட்டு வைக்கணும். இந்த மாதிரி நம்ம தயிர் விட்டு நம்ம தயிர் செய்யும்போது அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கெட்டி தயிராக கிடைக்கும். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தயிர் நம்ம ஊற்றும்போது சின்ன ஒரு சூடோடு இருக்கணும். அதே மாதிரி தயிரை போட்டு அதை பீட் பண்ணி கலக்கக்கூடாது. முதல்லையே பாலை நல்லா கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தயிர் அங்கங்கே ஒரு 3-4 பிளேஸில் இந்த மாதிரி ஊற்றி வச்சு நம்ம தயிர் செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா தயிர் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு. நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது பசும்பால் தாங்க. நார்மலாக நம்ம பசும்பாலில் தயிர் செய்யும்போது ரொம்ப திக்காக வராது, நமக்கு தண்ணி மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நம்ம இந்த மாதிரி தயிர் செஞ்சு எடுக்கும்போது ரொம்ப திக்காக கிடைக்கும். பாருங்கள் நம்ம வந்து கையில் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. நாம் பசும்பாலில் தயிர் அதாவது உரைக்கு ஊற்றுற அந்த தயிரை போட்டு நல்லா பீட் பண்ணி கலக்கி வைக்கும்போது அது அங்கங்கே கலந்து நமக்கு கெட்டியாக கிடைக்காது. அதில் இருக்கிற தண்ணி கூட எல்லாம் சேர்ந்துடும். ஆனால் நம்ம அந்த மாதிரி கலக்காமல் அங்கங்கே இந்த மாதிரி தயிர் ஊற்றி வைக்கும்போது நல்ல கெட்டி தயிர் கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி லெமன் எடுத்துருக்கிறேன். இந்த லெமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வாடி போயிருக்குது. இந்த மாதிரி வதங்கின கொஞ்சம் வாடி போன எலுமிச்சை பழங்களை அதோட சாறு பிழிஞ்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்போ வந்து 2 இந்த மாதிரி அறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி பிழிகிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இதுக்காக எடுத்துருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற இடுக்கி. நம்ம வீட்டில் சமையல் செய்யும்போது சூடான பொருளை திருப்பி வைக்கிறதுக்கெல்லாம் நாம் இந்த இடுக்கி பொருளை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஆனால் இந்த இடுக்கியை வச்சு ரொம்ப சிம்பிளாக நாம் லெமனை பிழிஞ்சு எடுக்கலாம். நாம் எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த இடுக்கியோட இடைப்பகுதியில் இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற சாறு மொத்தமாகவே நமக்கு வந்துடும். நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம கையிலேயே பிழிஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஸோ நிறைய நம்மக்கிட்ட எலுமிச்சை பழம் இருக்கும்போது நம்ம பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி இடுக்கி இருந்ததுன்னா அதை வச்சு கூட நாம் எலுமிச்சை பழத்தோட சாறை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் முழுசாகவே நாம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டோம். அதில் இருக்கிற சீடு அதாவது விதைகள் எல்லாமே நம்ம தனியாக எடுத்து போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த எலுமிச்சை பழத்தோட சாறு கூட கொஞ்சமாக போட்டுக்க வேண்டியது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா. அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. நம்ம வீட்டில் விசில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கருத்து போய் இருக்கும். அதாவது அதிக நாளுக்கு நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுலேயே நிறைய தூசிகள் அடைஞ்சிருக்கும் நமக்கு. ஸோ நம்ம எப்போவுமே இதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். சரியான விதத்தில் நம்ம இந்த மாதிரி விசில் க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ள நிறைய அழுக்கு ஏறி அடைஞ்சு நமக்கே தெரியாமல் இருக்கும். சரியாக நமக்கு விசில் வராது, நிறைய தண்ணி வழிகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பேக்கிங் சோடா லெமன் போட்டு அதில் நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அழுக்கு மட்டும் இல்லாமல் குக்கர்லேருந்து தண்ணி வழியாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குக்கரோட விசில் வந்து சரியான முறையில் நமக்கு ரிலீஸ் ஆகவும் செய்யும். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.